वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். அந்த 77வது ஸ்லோகத்தோட முடித்தோம். அவாப்பிய சங்கோச்சம் அதீவ பூயः காலாகமாத் உன்மிஷதः நபஸ்தः விபாகம் ஆபுஹு விதிஷः திசश्च பிரஜாः பிரசன்னாதிவ விஸ்வதம்னः. சரத்காலத்தினுடைய வர்ணனை தான் போயின்னு இருக்கீங்க. ஸோ ஆகாசம் இது வரைக்கும் அப்படியே இருட்டில் மூடி இருந்தது. ஏன்னா நிறையா கருத்த மேகங்கள் மூடி இருந்ததுனால ஆகாசத்தில் எந்த திக்கு ஏதுன்னுட்டு நமக்கு புரியாமல் இருந்தது இத்தனை நாள் வரைக்கும், இத்தனை நேரம் அவர் இந்த ஒரு 2 மாதமாக. இப்போ இந்த சரத்காலம் வந்த உடனே எல்லா திக்குகளும் அப்படியே பிரகாசமாக தெரிஞ்சுது. இதுதான் ஈஸ்ட்டு, இதுதான் வெஸ்ட்டு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இப்போ ஆகாசம் கிளியர் ஆகிடுது. அதை இங்கே சொல்லிட்டு இருந்தார். அண்ட் இன்னொன்று, ஆகாசம் என்னமோ குறுகினதாக ஆன மாதிரி நமக்கு தோணித்து. பிகாஸ் அப்படியே இந்த ஓவர் ஹேங்கிங் க்ளவுட்ஸ் இருக்கும்பொழுது நமக்கு இட் சீம்ஸ் ஆஸ் இஃப் இட் இஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ரெஸ்டு. அந்த மாதிரி இருந்த ஆகாசம் இப்போ என்னமோ அப்படியே பரந்த வெளி மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி முடித்தார் அந்த 77வது ஸ்லோகத்தில். 78ல் சமுத்யத ஸ்திக்மருச்சோ கனாப்தேஹே உன்னித்ரதாம் பூர்வம் உபாஜகாம ரதாங்கபாணேர் இவ சிந்து ஜன்மா சரோஜினி சாரு சரோஜலக்ஷ்ய. சமுத்யதா திக்மருச்சா கனாப்தேஹே சமுத்யதா திக்மருச்சா உன்னித்ரதாம் பூர்வம் ஆஜகாம எது சரோஜினி. அழகு என்னன்னா, இங்கேயும் ஒரு கம்பேரிசன் போன இது மாதிரியே. சூரியன் சமுத்திரத்திலேருந்து உதிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே தாமரைப்பூ மலர்ந்துருத்தான். அப்படியே முழிச்சுண்டு நிற்கிறதான் இந்த தாமரைப்பூ. சரோஜினிங்கிறது தாமரை குளம் அல்லது தாமரையினுடைய ஒரு இது கொடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதர் தாமரை கொடின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா தாமரை குளம்னு எடுத்துக்கலாம் சரோஜினியை. அப்போ இந்த தாமரை குளம் எப்படி இருக்குன்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அது அப்படியே மலர்ந்த ஒரு முகத்தோடு இருக்கா. கண் விரித்தாற் போல் அந்த ஒரு மலர்ந்த தாமரையினுடைய அழகை கொண்டதாக இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். கம்பேரிசன் எப்படின்னா, பகவான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி தாயார் எப்படி முழிச்சுட்டு இருப்பாளோ அந்த மாதிரிங்கிறார். அது தேசிகரனுடைய ஒரு ஸ்டைலு. அந்த அழகை ரசிக்கணும், அதுதான் அங்கே. சமுத்தியதா திக்மருச்சா கனாப்தேஹே. கன அப்தேஹே கனம் மேகம் எனும் சமுத்திரத்தில் இருந்து. இங்கே எப்படி சொல்கிறேன்னா, இல்லை ஆழ்ந்த சமுத்திரத்தில் இருந்து வெளிவருகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அவர் நமக்கு அர்த்தம் இங்கே போட்டிருக்கிறபடி எப்படின்னா, உங்களுக்கு கன அப்தேஹே மேகம் எனும் ஒரு சமுத்திரம்னு எடுத்துக்கிறோம். மேகங்கள் அப்படியே மூடி இருக்கு ஆகாசத்தை. அந்த மேகம் விலக உங்களுக்கு சூரியன் பிரகாசிக்கிறதோ இல்லையோ. ஹஸ்தாமலக்கீயம்னு ஒரு டெக்ஸ்ட், அதாவது வேதாந்த சாரத்தில் இந்த ஹஸ்தாமலக்கீயத்திலேருந்து ஒன்று கோட் பண்ணியிருப்பார். கனச்சன்ன திருஷ்டிர் கனச்சன்ன மர்க்கம் யதா நிஷ்பிரபம் மன்யதே சாதி மூடா ததா பத்தவத் பாதி யோ மூட திருஷ்டேஹே சனித்யோபலப்தி ஸ்வரூபோகமாத்மான்னு ஒரு ஸ்லோகம். அது கனச்சன்ன திருஷ்டி கனச்சன்ன மர்க்கம். நம்ம கண்ணை மேகம் மறைக்கிறது. சொல்கிறது என்ன, மேகம் சூரியனை மறைச்சுடுத்துங்கிறோம். ஏன்னா இத்தினூண்டு மேகம் அந்த சூரியனை மறைக்க முடியுமா என்ன? முடியாது. அது நம்ம கண்ணை மறைக்கிறது. அந்த மாதிரி அஜ்ஞானம், இந்த அஜ்ஞானம் என்ன பண்ணுறதுன்னா, ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியதை மூடல்ல. நம்மளுடைய கண் பார்வையையும் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கையும் நம்ம மனசையும் அது போட்டு அப்படியே மழுக்கி வச்சிருக்கு. அவ்வளோதான். பத்தவத் பாதி யோ மூட திருஷ்டேகே. நமக்கு மோக திருஷ்டி இருக்கிறதுனால பத்தவது பாதி நமக்கு ஒரு கட்டுப்பட்டவன் போல் நம்ம தோன்றுகிறோம். ஆனால் வாஸ்தவத்தில் நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. இந்த ஜீவன் ஆத்மஸ்வரூபம், நித்திய உபலப்தி. அதாவது இது காணப்படுத்தி திருப்பி கிடைச்சதுங்கிறது கிடையாது. அது எப்பவுமே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வஸ்து தான். எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லுவார், ந கசிச்சது நாகமஸ்மீதி பிரதீதிஹிம்பர். யாருக்கும் நான் இல்லைங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லையே. ஐ டூ நாட் எக்ஸிஸ்ட்னு நோபடி சேஸ் தட் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு எப்போவுமே தான் இருக்கோங்கிற ஒரு இருக்கிறதுனால அந்த ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதுமே நித்திய உபலப்தி. எப்பொழுதும் நமக்கு அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஞானம் இருந்துருக்கு.
அதனால எதுக்கு அதை எடுத்தேன்னா அந்த கனச்சன்ன திருஷ்டிகி கனச்சன்ன மார்க்கம். மேகம் இத்தனை நாள் வரைக்கும் அந்த சூரியனை மூடி இருந்தது. இந்த மேகம்ங்கிற பெரிய கடல்ல இருந்து சூரியன் வெளியில வரதான். அப்போ கனாப்தேகே சமுத்தியதா வெளிவருகின்றதான இந்த இந்த திக்மருச்சகா உன்னித்ரதாம் திக்மருச்சகா கனாப்தேகே மேகம் எனும் சமுத்திரத்திலிருந்து சமுத்தியதா வெளிவருகின்ற திக்மருச்சகா சூரியனுக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கணும். இதை உஷ்ண கராத்து பூர்வமேவ அப்படிங்கிறார். இங்கே பூர்வம் இருக்கா, அதை எடுத்துக்கணும். ஸோ இந்த திக்ம ருச்சகாங்கிறத பஞ்சமிலையும் இருக்கலாம், ஷஷ்டி விபக்தியிலையும் இருக்கலாம். இங்கே பூர்வம்ங்கிற பதத்தோட அன்வயம் பண்ணுறதுனால பஞ்சமி விபக்தியாக எடுத்துக்கணும். ப்ளஸ் அவர் வியாக்கியானத்துலேயும் உஷ்ண கராத்துன்னு பஞ்சமி போட்டிருக்கார். ஸோ சமுத்திரத்திலிருந்து வெளிவருகின்ற திக்ம ருக்குன காந்தி, திக்மன தீக்ஷ்ணமாக இருக்கக்கூடிய ஒரு காந்தியை கொண்டவன் சூரியன். அந்த சூரியனுக்கு முன்னாடி என்ன ஆயிடுறது, சாரு சரோஜ லக்ஷ்யா சரோஜினி உபாஜகாம, அது அது முழிச்சுண்டுது அப்படின்னு. உபாஜகாமன்னு அது உன்னித்ரதாம் உபாஜகாம, சாரி உன்னித்ரதாம், நித்ரா தூக்கம், உன்னித்ரா தூக்கத்திலிருந்து தூக்கம் விலகினது, உத்கதா நித்ரா, உன்னித்ரா தூக்கம் விலகிடுத்து, அந்த தூக்கம் விலகும் தன்மையை உபாஜகாம அடைந்தாள். யாரு, சரோஜினி. ஸோ இந்த சரோஜினி தாமரை கொடியானவள் சாரு சரோஜ லக்ஷ்யா, அழகான ஒரு தாமரை பூவினால் பார்க்கப்படுகின்றவள். சரோஜைஹி லக்ஷ்யாங்கிறார். அழகான தாமரை பூக்கள் ஏராளமாக இருக்கு. அப்போ குளம்னு எடுத்துட்டுலாமே. ஸோ சரோஜினி, இந்த குளமானது தாமரைப்பூவெல்லாம் மலர்ந்துடுறது. அதனால இது சமுத்திரத்திலேருந்து வர்ற அந்த சூரியனுக்கு முன்னாடியே இது ஒரு விழிப்புணர்வை அடைந்ததாக தோன்றுகிறது, மலர்ந்து விடுறதுன்னு. ஆல்சோ பிகாஸ் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சரத்காலத்தில் மழை காலத்தில் எடுத்துட்டோம்னா அது நம்ம எப்படி சொல்ல, விடிஞ்சுடுத்தும்போம். இப்போ சூரியோதயம்னு ஒரு டைம் குறிப்பாளோ இல்லையோ, டைம் குறிச்சிருக்கோம், ஆனால் சூரியனையே பார்க்க மாட்டோம். இங்கே சரத்காலத்தில் என்ன ஆயிடுறதுன்னா, மேகங்களே இல்லாத காரணத்தினால அருணோதயம் போதே இதுகள் மலர ஆரம்பிச்சுடுறதுன்னு அர்த்தம். அவ்வளவு தீக்ஷ்ணமாக இருக்கு அவனுடைய காந்தி. அதனாலதான் திக்ம ருச்சகான்னு போடுறார். ஸோ அந்த சூரியனுடைய தீக்ஷ்ணமான கிரணங்களினால், அந்த கிரணங்களினால் முன்னாடியே அது மலர்ந்துடுறது. ஸோ இந்த சூரியன் முழுமையாக உதிப்பதற்கு முன்னாடி சரோஜினி தாமரைக்குளமானது சாரு சரோஜ லக்ஷ்யா, அழகான தாமரை பூக்கள்னால பார்க்கப்படுகின்ற இந்த சரோஜினி தாமரைக்குளம் உன்னித்ரதாம் உபாஜகாம, அப்படியே விழிப்பை அடைந்தது. எது போல இந்த 3வது லைன்ல தான் நமக்கு உப்பமா இருக்கு. ரதாங்கபாணேஹே இவ சிந்து ஜன்மான் இருக்கு. ஒன்னொன்னுத்தையும் கோத்துன்னு வருவோம். கனாப்தேஹே சமுத்தியதா ரதாங்கபாணேஹே, ரதாங்கபாணி ரக்ஷோபியரித்தின்னு, அதாவது ரதாங்கனா ரதத்தினுடைய அங்கம் சக்கரம், சக்கரபாணி, சக்கரத்தை கையில் வச்சுட்டு இருக்கிற விஷ்ணு. அவர் சமுத்திரத்திலிருந்து யோக நித்ரையிலிருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி, சமுத்திராத்து யோக சயனாத்து உத்திஷ்டதா ரதாங்கபாணேஹே பூர்வமேவ, பகவானுக்கு முன்னாடியே அம்பாள் எப்படி நிற்கிறா, கையில் தாமரை பூவோடு அப்படியே தயாராக காத்துட்டு இருக்காளாம். சிந்து ஜன்மா, சிந்து சாகரத்தினுடைய பெண்ணான லக்ஷ்மி, க்ஷீரசாகரத்திலேருந்து வெளிவந்தவள் லக்ஷ்மி. அதனால சிந்து ஜன்மா லக்ஷ்மியானவள் எவ்வாறு ஒரு சாரு சரோஜ லக்ஷ்யா அழகான தாமரைப்பூவை கையில் வச்சுருக்கிறவளாக உன்னித்ரதாம் உபாஜகாம, எப்படி அவ முன்னாடி முழிச்சு போலோ பகவான் யோக நித்ரையிலேருந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்காக தான் நம்ம விண்ணப்பம் கொடுக்கறச்சு விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் படி தாயார்கிட்ட தான் கொடுக்கணும். அவன் தான் பார்த்து மனுவை கொடுப்போம் பகவான்கிட்ட. அவர் எப்போ யோக நித்ரைக்கு போவார் என்னன்னு தெரியாது. அதனால அந்த யோக நித்ரையிலேயே தன்னுடைய ஸ்வரூபத்தில் தழைச்சு நின்றுட்டு இருக்கார் பகவான். நமக்கு விண்ணப்பம் கொடுக்கணும்னா யார்கிட்ட கொடுக்கணும், தாயார்கிட்ட தான் முதல்ல அப்ரோச் பண்ணணும். அதனால அம்பாள் தான் சக்தி. நம்ம சாக்தம் எடுத்துட்டா கூட சிவனுக்கு சக்தியை வழிபட்டோம்னா சிவனோட அனுக்கிரகம் நமக்கு தானாக வந்துடும். அதனால சக்தி முக்கியம்.
அது ஒரு ஒரு அவ முன்னாடி அவ எப்பவுமே முழிச்சுட்டு இருக்காங்கிறது தான் எங்க பாயிண்ட். தூங்குறதுங்கிறது அம்பாளுக்கு எங்க யோக நித்ரை, அவதானே யோக நித்ரையே. அதனால சமுத்தியத ஸ்திக்ம ருச்சோ கனா, எனக்கு ரொம்ப அழகா இருந்தது இந்த ஸ்லோகம். சமுத்தியத ஸ்திக்ம ருச்சோ கனாப்தேஹே உன்னித்ரதாம் பூர்வம் உபாஜகாம ரதாங்கபாணேர் இவ சிந்து ஜன்மா சரோஜினி சாரு சரோஜ லக்ஷ்யம். அது இதில் வியாக்கியானத்தில் அவர் போட்டிருக்கிறது எப்படின்னா, சாதாரண ஒரு இதுவாக போடுறார். யதா பத்யுஹு பூர்வமேவ பதிவிரதா லக்ஷ்மிஹி உன்னித்ரா பவதி. ஒரு பதிவிரதையான ஒரு பெண் எப்படி கணவனுக்கு முன்னாடி எழுந்துண்டு காரியங்கள் பண்ணுவோளோ, அந்த ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்ததுங்கிறத சொல்கிறோம். சரத ஆரம்பே அப்படி அனுவர்த்தமானாது மேக ஜலநிதேகே உத்கச்சதா தினகராது. ஸோ சரத் ஆரம்பத்தில் கூட அந்த மேகத்திலிருந்து வெளிவருகின்ற அந்த தினகர மேக ஜலம் ப்ளஸ் மேக ஜலநிதி, மேகம் சமுத்திரம் ரெண்டுத்திலிருந்து வெளிவருகின்ற இந்த தினகராத்து பூர்வமேவ சூரியனுக்கு முன்னாடியே சரத்கால வசாத்து பத்மினி விகாசம் ஆப. சரத்காலத்தினுடைய மகிமை என்ன? முன்னாடியே அந்த தாமரைப்பூவெல்லாம் மலர்றது, அந்த இட் இஸ் மோர் பிரைட், அதனால சீக்கிரமே மலர்ந்து விடுறது. ஸோ சீக்கிரம் வாடவும் வாடும், அதுவும் இருக்குது. பட் இங்கே இப்படி கொடுக்குறார். சரி, 79. உச்சாரயன் ஜீர்ண சிலீந்திர ஜாலம் பிராயோ மதைஹி பேச்சகினாம் பிரசிஞ்சன்னு சகார சப்தச்சத ரேணு ஜாலைஹி காலே மஹீம் காம விஹார யோக்கியம். ஒரு காவியங்கள் நம்ம பல காவியங்கள் படிப்பதனுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னங்கிறது இந்த மாதிரி ஸ்லோகங்கள் பார்க்கறச்சே தான் நமக்கு தெரியும். வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். எத்தனையோ வார்த்தைகள் ஒருத்தர் கோஷத்திலேருந்து தன்னுடைய ஒரு கிரேட்னஸை காமிக்கிறதுக்குங்கிற மாதிரிலாம் இல்லை, அது அப்படியே நேச்சுரலாக வர்றது. அவருக்கு கோஷம் மனப்பாடம். ஸோ வேணுங்கிறச்சு பதங்கள் நான் வரேன்னு அகமகமிக்கையாக அந்த பதங்கள் விழருது. அவர் ஒன்றும் தேடணுங்கிற அவசியம் இல்லை தேசிகருக்கு. நமக்கு இதிலேருந்து நம்ம அத்தனை வார்த்தைகள் கற்றுக்கலாம். சொல்கிறேன், உச்சாரையன் ஜீர்ண சிலீந்திர ஜாலம் ஒவ்வொன்றும் இப்போ சரத்காலத்துக்கு தான் போக போகிறது. காலஹா சரத்காலமானது மஹீம் பூமியை காம விஹார யோக்யாம் சகார, மன்மதன் விளையாடுவதற்கு உச்சிதமாக இந்த பூமியை செய்தது எது? சரத்காலம். ஸோ காலஹா இந்த காலஹா சரத்காலமானது மஹீம் பூமியை காமவிஹார யோக்யாம் மன்மதன் விஹாரம் செய்வதற்கு உச்சிதமாக செய்தது. என்னென்ன பண்ணித்து அப்படின்னு 3 ஆக்ஷன்ஸை இங்கே சொல்கிறார். அந்த காலம் என்ன பண்ணித்துன்னு, ஒன்று உச்சாரையன்னு, அடுத்தது பிரசிஞ்சன்னு, அதுக்கப்புறம் சப்தச்சத ரேணு ஜாலைஹி காம விஹார யோக்யாம் சகார. 3 விஷயங்கள். முதல்ல என்ன பண்ணுறதுன்னா, இப்போது ஒருத்தர் வர்றதுக்கு உகந்ததாக ஒரு இடத்த நம்ம பண்ணுறோம் வச்சுக்கோங்க. ஒரு பெரியவா ஆற்றுக்கு வரா, நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல பெருக்கிடுவோம், அங்கே இருக்கிற இது எல்லாத்தையும் குப்பை சத்து எல்லாத்தையும் நகர்த்துவோம். அதுக்கப்புறம் ஒரு ஜலம் தெளித்து அங்கே அந்த இடத்துல ஃபுல்லாக துடைப்போம். துடைச்சிட்டு புஷ்பங்கள்னால அலங்காரம் பண்ணுவோம். சரத்காலம் அதையே பண்ணித்துங்கிறார். முதல்ல குப்பை சத்தை விளக்கித்தான். இங்கே மழை காலத்தில் இருக்கக்கூடிய குப்பை சத்துங்கிறது என்னது? ஜீர்ண சிலீந்திர ஜாலம். சிலீந்திரங்கிறத விட ஷிலீந்திரங்கிற பதம் தான் கோஷத்தில் ஒழுங்கா பதம். மேபி சிலீந்திரன்னு இருக்கலாமோ என்னமோ, வேற பாட்டம் தெரியலங்கிற. ஷிலீந்திரன்னு தான் நம்ம படிக்கணும்னு இவர் நோட் பண்ணுறார். அதனால் எடுத்துப்போம். ஷிலீந்திரன்னா காளான், இந்த மஷ்ரூம் இருக்கோ இல்லையோ, இந்த காளானெல்லாம் உங்களுக்கு மழை காலத்தில் முளைச்சிருக்கு அங்கங்கே. அப்படி அந்த சரத்காலம் வரும்பொழுது மழை நின்று கொடுத்து, ஸோ காளான்லாம் அப்படியே காய ஆரம்பிச்சுடுத்து. ஜீர்ண காஞ்சு போய் இருக்கக்கூடிய ஆர் அதனுடைய சத்து இல்லாமல் அப்படியே வாடி போய் இருக்கக்கூடிய சிலீந்திர ஜாலம் காளான்களினுடைய கூட்டத்தை உச்சாரையன்னு விலக்கி கொண்டு அது அப்படியே பொடி பொடியாக ஆயிடுறது. ஒரு மாதிரி இட் பிகம்ஸ் ஃபேடட் அண்ட் காற்று அப்படியே அடிச்சுட்டு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுறது. அதை ரிமூவ் பண்ணிட்டோம்.
காளானுடைய ஒரு ஒரு பிரசக்தியே இல்லாதபடிக்கு ஆயிடுது. மழை பெஞ்சாதானே உங்களுக்கு மஷ்ரூம் அங்கங்க முளைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் வளர்றதுக்கு உங்களுக்கு மழை இல்லை. அதனால அந்த அந்த காளான்களை விலக்கி கொண்டு அடுத்தது யானை எல்லாம் இப்போ வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கு. யானைகளுக்கு ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கிறது. இப்போ இது சரத்காலமும் இல்லையோ, மழை காலத்தில் அவைகளுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப பயங்கரமாக மழை இருந்ததுன்னா அதுக்கு வந்து நகர முடியாது ரொம்ப. அதனால இப்போ வந்து என்ன, அந்த ஒரு ஒரு வேகத்தில் இருக்கக்கூடிய யானையாக இருந்ததுன்னா கட்டு போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் என்னென்னா, மழை இருக்குது வெளில போகாதுன்னு சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க, விளையாடுறதுக்கு வீட்டில் இங்கேயும் அங்கேயுமா சுற்றிகிட்டே இருக்கும். மழை நிற்க வேண்டியது தான். அப்படியே இந்த இந்த வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி வெளில ஓடும் குழந்தை. அந்த மாதிரி இந்த யானைகள் எப்படி இருக்குன்னா, அவைகள் வந்து பிராயக அங்கங்க வந்து அப்படியே போகிறதான். மதத்தோட இருக்கு, மத ஜலம் ஒழுக யானைகள் இருக்கு. அந்த மத ஜலத்தை ஆங்காங்கே அப்படியே வந்து தெளிச்சுட்டு போகிறது இந்த யானைகள்ங்கிற. ஸோ மத ஜலம் தன்னுடைய மதஜல பெருக்கினால எல்லா இடத்தையும் வந்து நினைச்சுட்டே இருக்கு இந்த யானைகளை வைத்து. ஸோ பேச்சகினாம் மதைஹி, யானைகளினுடைய மதஜலங்களினால் பிராயகா பிரசிஞ்சன்னு ஆங்காங்கே உங்களுக்கு வந்து தெளிச்சுண்டு பெருக்கிட்டு தண்ணி தெளிக்கணும். இங்கே தண்ணி தெளிக்கிறதுங்கிறது என்ன, யானையினுடைய மதஜலத்தை பிரசிஞ்சன்னு காலகா சரத்காலம் யானைகளினுடைய அதை தெளிக்கிறது. பேச்சகிங்கிறது பேச்சகா கரிபுச்ச மூல உபாந்த பிரதேசா. பேச்சகங்கிறது அந்த புச்ச மூலம், டெயிலினுடைய ஃப்ரண்ட் போர்ஷனுங்கிறார். புச்சத்தினுடைய அதோபாகம் இல்லை, அந்த புச்சம் போய் எங்கே அந்த பின்பாகத்தில் வந்து இது பண்ணுறதோ சேர்றதோ அந்த இது வாலினுடைய முதல் பாகம், நுனி பாகம் இல்லை, அந்த முடி இருக்கிற பாகத்தை சொல்லலை, மேலே சேர்ற பாகத்தை சொல்கிறோம். மாட்டுக்கு கூட அங்கே தானே நம்ம வந்து கண்ணில் ஒத்திக்கிறதெல்லாம் அது ரொம்ப சுபமான ஒரு இது, பிரசூதிக்கு இருக்கக்கூடிய இடமுங்கிறோம் இல்லையா. அதனால உங்களுக்கு வந்து அந்த புச்ச மூலத்தை இங்கே சொல்கிறார். அது பேச்சக. பேச்சகா அஸ்ய அஸ்தி இது பேச்சகி, பேச்சகினஹா கஜாஹா. ஸோ பேச்சகினஹா கஜாஹா யானைகளினுடைய மதைகி மதஜலங்களினால் பிராயக ஏராளமாகங்கிறனா பொது அங்கங்கே நினச்சேன் பாகுல்யேனங்கிறார். எங்கே பார்த்தாலும் பிரசிஞ்சன்னு, எங்கே பார்த்தாலும் இந்த சரத்காலம் தெளித்து கொண்டு. அடுத்தது பூ போடணுமா? சப்தச்சத ரேணுஜாலைகி. சப்தச்சதங்கிறது ஒரு விதமான புஷ்பம், அது சரத்காலத்தில் மலரக்கூடிய ஒரு புஷ்பம். சப்தச்சதங்கிறச்சு இந்த வில்வத்துலலாம் 4 கோத்தா மாதிரி இது 7 கோர்த்து இருக்கும். அதனுடைய வாசனையும் உங்களுக்கு அந்த பர்ணம், அந்த இலையினுடைய வாசனையும் யானையினுடைய மதஜலமும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த வாசனை. இங்கே அந்த புஷ்பங்கள் பூத்திருக்கு, அதனுடைய ரேணு மகரந்த தூளெல்லாம் எங்கே பார்த்தாலும் பரவறது சரத்காலத்தில். இதை எப்படி இவர் பாவிக்கிறார்னா, சரத்காலமே அந்த ரேணுக்களை எங்கே பார்த்தாலும் தூவி சப்தச்சத ரேணு ஜாலைகி. சப்தச்சதங்கிற ஒரு புஷ்பத்தினுடைய பராகங்கள் மகரந்த தூள்களினாலே ஆங்காங்கே அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதை அப்படியே தெளித்து மஹீம் பூமியை காம விஹார யோக்கியாம், ஒரு காமன் விளையாடுறதுக்கு, மன்மதன் விளையாடுவதற்கு ஒரு உகந்ததாக ஒரு பூமியாக பண்ணித்து. இத்தனை நாள் வரைக்கும் உள்ள அடங்கி இருந்த பெண்களும் ஆண்களும் உங்களுக்கு வந்து வெளியில் வந்து ஒரு ஒரு மழை இல்லை அப்படின்ன உடனே இட் இஸ் அ டைம் டு மூவ் அரவுண்டு. அதனால ஒரு அந்த எப்படி சொல்கிறது, நாயக்கனும் நாயிக்காவும் வெளியில் சஞ்சாரம் பண்ணுறதுக்கு யோக்கியமாக இருக்கக்கூடிய இடமா ஆயிடுறது. அது எக்ஸாம்பிள் எதை வச்சுட்டு சொல்கிறாருன்னா, இங்கே யதா ராஜ்ஞா சஞ்சார பூமிம் திருநாதிக்கம் அபசாரிய.
ராஜாக்கள்னால் ராஜ்ஞாம் சஞ்சார பூமி, இங்கே மேலே புள்ளி இருக்கணும். எவ்வாறு அரசர்கள் போய் ஒரு இப்போ ராஜா வந்து போகிறான், ஒரு உத்தியானத்துக்கு போகிறான், அவன் இந்த இடத்துக்கு வரப்போகிறான் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருத்துனா உடனே அந்த இடத்துல போய் புல் எல்லாத்தையும் நகர்த்தி திருநாதிக்கம் அபசாரிய ஜலைஹி ஆசிச்சிய ஜலமெல்லாம் இது பண்ணி புஷ்பாதி விக்ஷேபேன புஷ்பத்தை தூவி அது அவன் ராஜா வந்து விளையாடுறதுக்கு ஒரு உகந்ததாக ஒரு இடமா பண்ணிடுவோம் இல்லையோ, அந்த மாதிரி இந்த சரத்காலம் பூமியையே அப்படி பண்ணித்து. ஏன்னா ஜனங்கள் வெள்ள நடமாட ஆரம்பிப்பான். உத்சாரயன் ஜீர்ண சிலீந்திர ஜாலம் பிராயோ மதை பேச்சகினாம் பிரசிஞ்சன்னு சகார சப்தச்சத ரேணுஜாலைஹி காலோ மஹீம் காம விஹார யோக்யாம் கிருதோதயா கிருஷ்ணபலாஹகேன ஸ்ரோதோவஹாஹ ஸ்வைர விஹாரபாஜஹ திரபாமிவ ஸ்தானகதி பிரதீக்ஷ்யாஹ ஸ்வாபாவிகீம் ஸ்வச்சதசாம் அவாப்புஹு. ஸ்ரோதோவஹாஹ நதிகள் எப்படி இருக்குன்னா இத்தனை நாள் வரையில் கிருத உதயாகங்கிறச்சு அந்த கிருஷ்ணனுங்கிற மேகத்தினால, கிருஷ்ண மேகத்தினால, இங்க கிருஷ்ண வலாஹகேனங்கிறச்சு கருத்த மேகங்களினால் கிருத உதயாக கிருத ஜல சமிருத்தையா. இப்படியே பார்ப்போம், இது பெட்டர், மேலே மேலே போயிட்டு வர்றான். கிருஷ்ண வலாஹகேன கிருஷ்ணன் உடனேயே நமக்கு கண்ணன் தான் ஞாபகம் வரும். அப்போ இதில் ஏதோ ஒரு உபமானத்தை வச்சுட்டு சொல்ல போகிறாருன்னு தெரியும். நம்ம சப்ஜெக்ட் மேட்டரே அவன் தானே. அதனால் இங்கே ஆனால் சாதாரண அர்த்தத்தை முதல்ல பார்த்துருவோம். சரத்காலத்தில் என்ன ஆகிறது, இத்தனை நாள் வரையில் நதிகளில் அந்த ஜலமெல்லாம் கிளம்பி அது அப்படியே விருத்தி ஆகி கனா பின்னான்னு அது வந்து போச்சு, தன் இஷ்டப்படி இந்த நதிகள்லாம் ஓடித்து. இப்போ அது என்ன பண்ணித்துன்னா அப்படியே இட் கம்ஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். தன்னுடைய பழையபடிக்கு அது வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு போகாமல், அதாவது திரியாமல் தன்னுடைய இடத்துக்கு வந்து நின்று தன்னுடைய சுவாவமான ஒரு கிளியர் ஸ்டேட். ஸ்வச்ச தசாம் ஆப்புகு. இத்தனை நாள் வந்து மழை வந்து அப்படியே கிளறி அது பொங்கி அங்கே போச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஸ்தானத்துக்கு திரும்பி வந்து ஸ்வபாவமாக இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி அந்த ஜலங்களுக்கு வந்தது அப்படின்னுங்கிறது மேலோட்டமான அர்த்தம். அது முதல்ல எப்படி ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துருவோம். கிருஷ்ண வலாஹகேன, வலாஹகா மேகம், கருத்த மேகத்தினால், கிருத உதயாக வளர்க்கப்பட்டவைகளான, ஸ்வைர விஹார பாஜகா தன் இஷ்டப்படிக்கு விஹாரம் செல்கையை கொண்டவைகள். விஹார பாஜகா விஹாரம் பஜதே இது. ஸோ இந்த நதிகள் ஸ்ரோதோவஹாக்கு தான் போகிறது. ஸோ இந்த நதிகள் தன் இஷ்டப்படிக்கு வெள்ளம் வந்து வெள்ளப்பெருக்கினால ஸ்வைர விஹார பாஜகா வேண்டினபடி அது இங்கேயும் அங்கேயும் திரிஞ்சுது இந்த நதிகள். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்தான கதி பிரதீக்ஷியாக அதெல்லாம் முடிஞ்சு தன்னுடைய நிலைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுகின்றவைகளாக இதுவரைக்கும் அது எங்கெங்கெல்லாமோ திரிஞ்சு அட் சம் பாயிண்ட் இட் வில் கம் பேக் டு இட்ஸ் பேஸ் கேம்ப் இல்லையா, ஃபஸ்ட் பேஸுக்கு வரணுமோ இல்லையோ அது. அந்த மாதிரி ஸ்தானகதி பிரதீக்ஷியாக எதிர்பார்க்கப்படுகின்றவைகளாக, பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் த ரிவர்ஸ் டு கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். அப்பேற்பட்ட நதின்னுட்டும் அதுக்கு அட்ஜெக்டிவாக கொடுக்குறார். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பெரிய சாட்சாத் உங்களுக்கு வந்து ஹயக்ரீவர் நாக்கில் விளையாடுறார். அதனால தான் அப்படி வந்து அமையறது சமஸ்தபதம். ஸ்தான கதி பிரதீக்ஷியாகங்கிறார் பாருங்க. ஸ்தான தன்னுடைய ஒரிஜினல் ஸ்தானம், அதனுடைய கதி அதுக்கு திருப்பி வரப்போறதுங்கிற அந்த போக்கு இருக்கே, அந்த போக்கை இப்போ போக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நதியை குறித்து. அப்பேற்பட்ட நதிகள். இதை நம்ம வந்து சென்டென்ஸில் சொல்ல நம்ம ஒரு 4 சென்டென்ஸ் ஆக்குவோம். சாதாரண நம்ம சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும்னா கஷ்டம் அது. ஸ்தானகதி பிரதீக்ஷியாக, இங்கே அவர் எப்படி போட்டிருக்காரு பாருங்கோ, சரத் சமயே ஜல சங்கோச்சாத்து யதாபூர்வம் ஸ்வஸ்தான கத்தியா பிரதீக்ஷியாக பூஜ்யாக ரமணீயாக சத்யா. இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அதுக்கு. சரத்காலத்தில் ஜலம் சங்கோச்சம் ஏற்பட்டதுனால பிரதீக்ஷியான எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு ஒரு அர்த்தம்,
பூஜிக்க தகுந்ததாக ஆகிவிட்டவைகள். ஸோ தன்னுடைய ஸ்வஸ்தான கத்தியா தன்னுடைய ஸ்தானத்திற்கு வந்ததனால காரணம் அங்க ஹேத்து திருத்தியா ஸ்வஸ்தான கத்தியா பிரதீக்ஷியாக எதிர்பார்க்கப்படுகின்றன. விச் மீன்ஸ் பூஜ்யாக ஆவலோட நம்ம வந்து அதை இது பண்றோம். வி கோ அண்ட் மீட். அதாவது மழை காலத்துல நம்ம வந்து நதி கிட்டையே போக முடியாது, சரத்காலம் வரும்போது தான் நம்ம சேவிக்கலாம் இல்லையோ, அதை அந்த அர்த்தத்துல சொல்றார். ஸோ ஒரு நதிக்கு போகிறதுங்கிறது முடியும். அதுக்கப்புறம் ஸ்வாபாவிகீம் ஸ்வச்ச தசாம் அவாப்புகு, ஸ்வாபாவிகின் தங்களுடைய இயற்கையான ஸ்வச்ச தசாம் நிர்மலமான அவஸ்தையை அவாப்புகு அடைந்தன இந்த நதிகள். எது போல அந்த திரபாம் இவ ஸ்வச்ச தசாம், வெட்கத்தை போல் இருக்கும் தன்னுடைய ஒரிஜினல் அந்த கிளியரா இருக்கக்கூடிய அந்த தசையை அடைந்தார்கள். இன்னும் ஒட்டாத மாதிரி இருக்கும். இதுல வந்து எப்படி அதை எடுத்துக்கணும்னா, இங்க இவரோட படிச்சுருவோம். இந்த அதுதான் பெஸ்ட்டு. யதா எவ்வாறு கேனச்சித்து வனிதா வசீகரண விதக்தேன பரபுருஷேனங்கிறார். ஏதோ ஆனா இங்க கிருஷ்ணாக வலாஹகாக ஒரு நிமிஷம் அகல்யாவோட இன்சிடென்ட்டை எடுத்து அவர் சொல்றார். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அகல்யா இன்சிடென்ட்டையும் படிச்சுன்னு வந்துடுவோம். இங்க வந்து எப்படின்னா, யாரோ ஒரு பெண் மற்றவனால வசீகரணம் ஆகப்பட்டு, அதாவது வசீகரண வனிதா வசீகரண விதக்தேன பரபுருஷேன, பரபுருஷன் பெண்களை வசீகரணம் பண்றதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவன், அவனால கிருத விக்ரியா. ஸோ இந்த பெண் எப்படி இருக்கா, கிருஷ்ண வலாஹகேனங்கிறச்சு இப்போ ஒரு கருத்தங்கிறது கவி சமயத்தில் எப்படி நம்ம பார்க்குறோம்னா துஷ்டத்துவம்ங்கிறத எடுத்துக்கிறோம். ஒரு கெட்டத்தனம் கொண்ட ஒருவன், தூர்த்தன் ஒருவன், கிருத உதயாக அப்படி மனசுல கிளர்ச்சி வந்துடுறது ஒரு பெண்ணுக்கு. அதனால அபிசரண பிரவருத்தா அபிசாரிகா இவ, ஒரு அபிசாரிகா அவனை நோக்கி செல்வதற்கு அவ ஸ்வச்சந்த விஹார பாஜா. ஸோ தன்னுடைய இஷ்டப்படி அவ வந்து அவனை பின்தொடர்ந்து போகிறதுக்கு தயாரா ஆயிடுறா ஒரு பெண்ணு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த குலாங்கனாக பெண்கள் ஸ்தான பிராப்தௌ பர்த்ராதீனாம் பூஜ்யாக சத்யா, தன்னுடைய ஸ்வஸ்தானத்துக்கு அவ திரும்பி வந்துடுறா. தே ஆர் ரெடி டு கோ. வெளியில போய் அவ வந்து இந்த படி தாண்டதுங்கிறோமே அந்த மாதிரி தே கோ அவுட். பட் தென் திருப்பியும் வந்துடுறா ஸ்தான பிராப்தி. ஸ்வஸ்தானத்துக்கு வர்றச்சே பிராத்ராதீனாம் பூஜ்யாக பவந்தி, பிராத்தா வீட்டில் இருக்கிற அண்ணா தம்பிகள் இல்லை அப்பா அம்மாக்கள் இவர்கள்னால பூஜிக்கப்படுகின்றவளாக ஆறா. ஸ்வ கௌரவம் ஆலோச்சிய கௌரவ பஞ்சகம் அனுச்சிதம் கிருதம் இதி திரபாம் அவாப்னுவந்தி. அதுக்கப்புறம் இந்த பெண்கள் எப்படி இருக்கான்னா, ஐயோ நம்ம இப்படி பண்ணா கூட நம்மளை வந்து இவா இவ்வளவு மதிக்கிறாளேங்கிறத நினைச்சுண்டு அந்த பெண்கள் எப்படி வெட்கப்பட்டு இருப்பாளோ அதுபோல இந்த நதிகள் திருப்பியும் தன்னுடைய ஸ்வபாவ சித்தமான ஒரு நிர்மலமான அவஸ்தைக்கு திரும்பி வர்றது அப்படிங்கிறார். இந்த அகல்யா இன்சிடென்ட் இன்னும் அழகா எக்ஸ்பிளைன் பண்றார் நம்ம உத்தமூரார். அகல்யா ஸ்வஸ்தானே கிருஷ்ணாக வலாஹகாக யஸ்ய, கிருஷ்ணன கருத்த மேகம் இல்லையா, வலாஹக கருத்த மேகங்கள் யாருனுடைய கமாண்டில் இருக்கு, இந்திரனுடைய கமாண்டில் தானே இருக்கு. இந்திரன் தான் மேகத்துக்கு அதிபதி. அந்த மழை பொழிய வைக்கிறவன் இந்திரன். எஸ்ய கிருஷ்ண வலாஹகாக வர்த்தந்தே தேன இந்திரேன, அந்த இந்திரனால கிருஷ்ண வலாஹகேன கிருத உதயா காமோதயம் பிராபிதா, ஒரு காம ஆசையை தூண்டுவிக்கப்பட்டவளான அகல்யா தேனசகா ஸ்வைர விஹாரமபி பிராப்தா, அவனோட கூட இருந்தும் அகல்யா ஸ்வஸ்தானே ஸ்ரீராமஸ்ய பிராப்தியா ஸ்வஸ்தான கதி பிரதீக்ஷியாங்கிற, தன்னுடைய ஸ்தானத்திற்கு கதினா ராமனுடைய வருகையினால் தன்னுடைய ஸ்தானத்திற்கு மறுபடியும் அழைத்து செல்லப்பட்டவள், பிரதீக்ஷியா பூஜிக்கப்பட்டவளாக ஆறா. அகல்யா சீதா மந்தோதரி ததான்னு சொல்றோமே, அந்த பஞ்சகன்யாஸ்மரே நித்தியம்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அவளுக்கு வந்துடுறதா இல்லையா. அப்போ ராமனுடைய பிராப்தியினால
பாவி சுத்தி பக்த்வேன பிரதீக்ஷியா, அவளுக்கு பின்னாடி சுத்தீகரணம் ஆக போறதுன்னு எதிர்பார்க்கப்படுகிறாள் மற்றவர்களால. யாரு சாபம் கொடுத்து அவ கல்லா ஆயிடுறாளோ. பூர்வமேவ திரபாம் பశ్చాத் ஸ்வச்சதாச்ச பிராப்தா இது. அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முதல்லயே அவளுக்கு வந்து திரபா வெட்கம் வந்துடுத்தோ, ஐயோ நம்ம இப்படி நடந்துட்டோமே, நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஷீ ஆல்சோ ரெக்கக்னைஸ்ட், பட் இட் வாஸ் பியாண்ட் அட் தட் பாயிண்ட், அந்த அந்த சமயத்தில் இல்லையா. அதனால அவளுக்கு வந்து அந்த மாதிரி கல்லா இருக்கணுங்கிற ஒரு சாபம் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் ஸ்வச்சதாம் பிராப்தா, ராமனுடைய பாததூளி பட அவ வந்து ஒரு நிர்மலத்துவம் அடைந்தாள். அத்திர ஸ்மாரியத்தை, இதை நம்ம நினச்சிக்கணுங்கிறார். கிருதோதயா கிருஷ்ண வலாஹகேன ஸ்ரோதோவஹாஹ ஸ்வைர விஹாரபாஜः திரபாமிவ ஸ்தானகதி பிரதீக்ஷ்யாः ஸ்வாபாவிகீம் ஸ்வச்சதசாம் அவாப்புஹு. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம்.